மொத்தத்தையும் ஒழுங்கு மரியாதையா பேச சொல்லுங்க. தேவையில்லாம என் பொண்டாட்டி மேல பழிய போட்டாங்க. அப்புறம் நடக்கிறது வேற. என்ன நடக்கிறதே வேற. என்ன பெருசா பண்ணிடுவேன்? என்னடா மிரட்டி பாத்தீங்க? என்ன கரண்ட் வச்சு கொல்ல பார்த்தேன். இப்ப வீட்டுக்கு வந்தா திங்கிற சோத்துல விஷத்தை வச்சு மொத்த குடும்பத்தையும் கொன்னுடுவியா? சுந்தரவள்ளி, என்ன பேசிட்டு இருக்க நீ? அதான உண்மை. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சாகடிக்கிற அளவுக்கு அவன் துணிஞ்சுட்டானா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்வான்ல. அவன் செய்ய மாட்டான்னு உங்களால சொல்ல முடியுமா? சுந்தரவள்ளி, முதல்ல சூர்யாவை நந்தினியும் சந்தேகப்படுறத நிறுத்து. நீயும் ஒரு யூகத்தை மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கிட்டு போயிட்டே இருக்க. அப்பா, நீங்க ஒரு தடவையாச்சு அம்மா பக்கம் இருந்து இல்ல எங்க பக்கம் இருந்து பேசிருப்பீங்களா? அது நம்ம கம்பெனி இத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. திடீர்னு 2 மிஷின் வருது. அதெல்லாம் ஒரு மிஷினை அம்மா ஆன் பண்றாங்க, இன்னொரு மிஷினை இவன் ஆன் பண்ணுவான்னு தானே பேச்சு. அதை ஒட்டி தானே இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது. கம்பெனிக்கு போனா மிஷினை ஆன் பண்ண போன அம்மாக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கா இல்லையா? அம்மாவோட சந்தேகத்துல என்ன தப்புங்கிற? கரெக்ட். அக்கா சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. இப்பதான் எனக்கே எல்லாமே புரியுது. உனக்கும் இது புரியும், எனக்கும் புரியும்டி. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு புரியவே புரியாது. ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும்